ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருடி ஃபேஷன். வாங்க இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் பிராண்ட் ஆயில் அரிசி தவிடுலேருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே வெளியேற்றிடும். நம்ம கொழுப்புகள் சேராது. அதே மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கைகால் வலி, உடம்பு வலி எதுவுமே வராது. அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சாச்சு. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் போட்டு ப்ரௌன் கலர் அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக்கரில் ஒட்டாமல் இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயில் வணக்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வணக்கியாச்சு. இப்போ சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் 3 நல்லா எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தயிர் இருந்தால் கூட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டு நல்லா எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு வரையும். இப்போ தான் நாங்கள் லாங் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். உங்கள் சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பக்கத்து அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். அரிசி கழுவி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரிசி போட்டு ஒரு கலர் கிளறி விடுங்க. நல்லா கொதித்து வந்துடட்டும். தண்ணி கொஞ்சம் இஞ்சட்டும். இஞ்சினா தான் கொஞ்சம் சீக்கிரமாக விசில் வந்துடும். விசில் 2 விசில் மட்டும் விடுங்க. தக்காளி சோறு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சாச்சு. 2 விசில் விட்டாச்சு. என் பையன் அழுதுகிட்டு இருந்தான். அதனால் தூக்கி அடுப்பு மேலே உட்கார வச்சு நான் கிளறிட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருடி ஃபேஷன்.